இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பு நேயர்களே, நாம் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு மேலாக நாம் வளைகுடாவில் முகாமிட்டு வளைகுடா பக்கமே செய்திகளை வழங்கி வந்திருந்தோம். இப்பொழுது பிள்ளையான் பற்றிய மிகப்பெரிய செய்தி ஒன்று வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு நாதாரி, அநேகமாக அவன் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்புக்கும் பிறந்திருப்பான், நெதன்யாவுக்கும் பிறந்திருப்பான். அவனோட பேரு ஜோன்சன். படம் வருது பாருங்க. அவன் ஒரு செய்தியை சாரான், டேய் ஷுட் மவுத் டெல் மீ அபவுட் யுவர் நீஸ். இவனுக்கிட்ட நான் எந்த செய்தியை பற்றி சொல்லலுமா? அவன் எந்த செய்தியை பற்றி சொல்லட்டுமா? இதெல்லாம் இந்த இஸ்லாமிய விரோதி உண்டு. பிறகு ஒழுங்கா தமிழும் தெரியா பன்னாடைக்கு பிறகு வாரான், டேய் ஈரானுக்கு ஒருவரும் தேங்க்ஸாம். அது என்ன நினைக்கிறீங்க? நீங்களாம் புரிஞ்சு கொள்ளுங்க அவரை வாசைகளை. டேய் ஈரானுக்கு ஒருவரும் தேங்க்ஸ் என்ன, நீ சோனி தானே? அதுதானா தெரியல. பிறகு சொல்லாரு 2 days வெயிட், 2 நாளைக்கு போறவங்க ஈரான் வில் பி டிஸ்டோரி எல்லாம் இங்கிலீஷ கருவாப்பாய. இவன் ஒரு நாதாரி. இவனுக்கும் எனக்கு எந்த ஊரு தேசம் எனக்கு எதுவுமே தெரியாது. இவன் தொடர்ச்சியாக எனக்கிட்ட வந்துட்டு மரியாதை குறைவா தான் பேசுறான். இந்த சக்கிலியன் ஒரு கருப்பாயி, எந்த ஊருக்காரன் என்னோட நிறைய மக்கள் தொடர்ந்து பேசுவாங்க. நம்ம தொடர்பில் நீண்ட காலமாக உள்நாடு வெளிநாடு நாட்டின் பல பாகத்திலும் பேசுவேன். நான் ஒருபோதும் இந்த தமிழ் மக்களுக்கு விரோதமாக எங்கேயுமே நடந்ததும் கிடையாது, இனிமேலும் நடக்க போறதும் இல்லை. என்னால் இந்த சேனல் ஒரு இந்திய சேனல் என்பதால நாம விட்ட கோரிக்கை, முதல் கோரிக்கை, எனக்கு சுதந்திரமா இயங்கணும். ஒருபோதும் இந்த ஈழத்தமிழர் விடயத்தை நீங்க கையடிக்கப்பட அவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த சேனலை நாம தொடர்ந்து இருக்கிறோம். இந்த நாதாரி வந்துகிட்டு நான் சோனியா ஈரானுக்கு நான் ஈரானுக்கு ஆடுறதோ என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? டேய் நீ ஆடுறா கருவாப்பாயல், நீ ஒரு சக்கிலியன். நீ அவன் யாருக்கு ரம்முக்கும் இவனுக்கு நெதன்யாவுக்கும் பிறந்திருப்பாய். அப்ப இன்னொரு தமிழ் யூதன், ஒரு யுதன் தானே, இதயம் இல்லாதவன் எல்லாம் யுதன், அவ்வளவுதான் சொல்லலாம். இந்த சக்கிலியன் தொடர்ந்து அடிக்கிறான். நானும் பல கேட்கிறாங்க, சரி கொடுங்க ஏன்னா போட்ட தொடர்ச்சி நம்மள டேன்னு கேட்டாம சக்கிலியன் ஒரு கருப்பாய் பாருங்க. ஊர்ல உள்ள கோழியெல்லாம் கோழிக்கல்லன் மறைக்கிறான், கல்ல மூஞ்சி வர. அதுல வேற அவர் சம்சாரத்தையும் போட்ட வர சக்கிலியன். ஒழுங்கான படிப்பும் இல்லை, ஒழுங்கான தமிழும் இல்லை, ஒழுங்கான ஆங்கிலமும் இல்லை. இதுல வேற கீழிங் கிளாசி வர தும்பு காட்டு நாயே. இன்னொரு தடவை வந்தானா சக்கிலியனுக்கு வேற அடிக்க எடுக்கணும். சக்கிலியா நீ இந்த சேனல் பக்கம் வந்துடாத, உனக்கு வேற எங்கேயும். இப்ப பாருங்க எவ்வளவோ நம்ம ஸ்ரீலங்கா தமிழ் டிவி பேசுன இந்த சந்துரு, இந்த சந்துருல SLBCல யாழ்ப்பாண சந்துரு எல்லாம் இப்போதுல அவர் இந்த பலஸ்தீனம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு அவர் முற்று முழுதாக பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தான் செயல்படுறார். அவர் அந்த ஒரு சேனல் உண்டு அவரு. நம்ம இப்பதான் ஈரானுக்குள்ள நம்ம ஒரு வருஷமா தான் நாம இந்த சேனலுக்குள்ள இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாம ஊடகப்புக்குள்ள இருந்தோம். ஊடகப்புல இப்படி சுதந்திரம் எல்லாம் பேசல இல்ல. அப்ப ஆக எத்தனையோ தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாம் ஈரானுக்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க, நிறைய நிக்கிறாங்க. இந்த சக்கிலியே என்னமோ தெரியல, இவனுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் யாரு பரதேசி? எந்த ஒரு பன்னாடை இவன் தெரியல. இந்த பன்னாடை ஆரண்டு, இந்த பன்னாடை இனிமே இந்த பக்கம் நீ வராது. இதுக்கு பிறகு வந்தேன் நடக்கிறது வேற, நாயே ஓடி போயிடு. சரி, நாம இது அந்த நாய்க்குரிய செய்திக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்த நாம் இந்த செய்திக்குள்ள போகிறோம் என்னென்றால்,
பிள்ளைக்குட்டி தெரியும் தானே? பிள்ளைக்குட்டி இப்ப 1 வருஷம் 8ஆம் தேதி நாளை மறுதினம் வந்தால் அவர் கைது செய்யப்பட்டு 1 வருஷம் சிஐடிக்குள்ள மிகப்பெரிய பூசையெல்லாம் செஞ்சா இருக்கிறாங்க. சரியானே? இப்ப இவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிற நீதிபதி முன்பாக என்னவாம், நானு மட்டக்களப்பு உபவேந்தர், அது 2026க்கு முன் 20 ஆண்டுக்கு முன்பல்ல, 2006ஆம் ஆண்டு மட்டக்களப்பு செங்கலடி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சுப்பிரமணியமா அவர பேரு ரவீந்திரநாத், மனசுல வார பேரு, செய்திக்குள்ள போய் பார்ப்போம். ரவீந்திரநாத் அவர்களை நானு வெங்க இந்த செவனகால எங்க இருக்கு தெரியுங்களா? புலனர்வ டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட்டட் இன் பெலிகாந்த ஏரியாவில் இவர் செவனப்பிட்டிய பகுதியில இவர் ஒரு சித்திரவதை முகாம் வச்சிருந்தான். இந்த பிள்ளையா அந்த முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் அந்த அவனுடைய சித்திரவதை கூடத்துல பலராம் செய்தி வந்திருக்கு. நம்ம செய்திக்குள்ள போவோம். முன்னாடி ஒரு செய்தியை பார்ப்போம். சித்திரவதை செய்து அவரை கொலை செய்து பத்த வச்சுக்கிறானாம் என்று கொடுத்துட்டான் பாவி. அது மட்டும் இல்ல, ஏராளமான கொலைகளும் நடத்தி இருப்பதாக சொல்லப்பட்டு இதுக்கு முன்பாக இவர் கைது செய்யப்பட்ட போன வருஷம் மே மாசத்திலேயே ஒரு எஃப்ஆர் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் ஒன்றும் போட்டிருக்காரு. இவர் ஆதாரங்கள் என்று தான் தடுத்து வைக்கப்பட்டதாக டிடென்ஷன் ஆர்டர்ல இருப்பதாக ஒரு எஃப்ஆர் போடப்பட்டு அவரை ரிலீஸ் செய்ய அவருக்கு ஒரு தீர்ப்பு தருமாறு கோரியிருந்தார். நல்ல வக்கீல் மூலம் போட்டிருந்தாங்க. அதை நாமளும் தொடர்ந்து சொல்லி அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பண்டு. இப்ப இவரு எடுத்தாங்களா இல்ல பலாத்காரம் எடுத்தாங்களா நமக்கு தெரியாது. அது அவங்க லாயர் மூலமா தான் கோர்ட்ல பார்க்கணும். வேணுமெண்டா அவங்க சுப்ரீம் கோர்ட்டையும் சொல்லலாம். ஆக இவர் செய்தி நிறைய வந்திருக்குது. பல கொலைகளை செய்திருப்பதாகவே இவர் வாக்குமூலம் கொடுத்துட்டு, அப்ப இவருக்கு எஃப்ஆர்ல தோத்து போவார்ல. அதே நேரம் இவருக்கு ஈஸ்டர் குண்டுவெடிப்புல சம்பந்தம் இருக்குன்னு அரசு தரப்புல சொல்றாங்க. போலீஸ் தரப்புல சொல்ல இயலுமா, நிரூபிக்க இயலுமா? ஏனெனில் நாம தொடர்ந்து விவாதிப்பது இந்த கேஸ்ல நாம இதை பத்தி தொடர்ந்து விவாதம் பண்ணுவது என்னவென்றால், ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வெடிப்பதற்கு முன்பாகவும் பின்னாகவும், கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு, அப்ப பிள்ளைக்குட்டி ஜெயிலுக்குள்ள இருப்பதற்கு முன்பு இல்லாட்டி ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு முன்பு பின்பு அப்படி இருப்போமா? ஜெயிலுக்குள்ள இருக்கிறோத்தன் எப்படி அவன் இன்வால்வ் ஆகுவீங்கன்றா எனக்கு அது புரியலைங்க. இப்ப போன் ஜெயிலுக்குள்ள போன் எல்லாம் பேசலாது. கள்ளத்தனமா திடுத்தனமா ஒரு போன் ஒன்று பேசியிருந்தால் அந்த பேசின நேரம் காலத்தில் இருக்கின்ற ஜெயில் அதிகாரிகள் நிறுத்தப்பட வேணும், அவங்க இன்னடிக் பண்ணப்பட வேணும். செய்வானா? அப்ப இது எந்த அளவு போகுது எனக்கு தெரியா. பாருங்கள், நாம 2006ஆம் ஆண்டு செய்திக்குள்ள போவோம். 2006ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் ஒரு துணைவேந்தர் காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்றழைக்கப்படும் பிள்ளையான் சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் வரும் வரை மவுண்டூனியா நீதிமன்றத்தால் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று, அதாவது கடந்த வாரம் 2ஆம் தேதி இவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் போனது தொடர்பாக சிஐடி துறை நடத்தி வரும் விசாரணையின் தொடர்பில் அவர் ஏப்ரல் 8, 2025 கடந்த ஆண்டு, இன்னும் 2 தினமா இருந்தா கரெக்டா 1 வருஷம் அன்று மட்டக்களப்பில் சிஐடி துறையால் அங்கிருந்து அவர் மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்னர் சிஐடி துறை பிள்ளையானை மேலும் விசாரணை செய்வதற்காக 90 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு பெற்றது. இப்ப தொடர்ந்து 3 மாசமா எடுக்கிறான். அவருக்கு அவரை ஆஜர்படுத்தி எடுக்கலாம். இப்ப 1 வருஷம் முடிஞ்சுன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இனி 3 மாசம் டிடென்ஷன் போட்டு அது 10 வருஷத்துக்கு போகலாம். நாமெல்லாம் ஆட்சி வரும் வரை இவருக்கு பிணை கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. அதை நாங்க சொல்லிக்கிறோம். இதற்கிடையில் கடந்த மே 15 அன்று, அந்த ஆண்டுல எங்க போன ஆண்டுல பிள்ளையான் தனது சட்ட ஆலோசகர் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு எஃப்ஆர் அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அது கடந்த மாசம் வந்துச்சுங்க. அது கேஸ் எடுத்துட்டாங்க. அவரில் ஒரு முகாந்திரம் இருப்பதாக உச்ச நீதிமன்றம் கருதியபடியால் அந்த எஃப்ஆர் கேஸ் எடுத்திருக்கிறாங்க. விசாரணைக்காக சிஐடியால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டது அவரது அடிப்படை உரிமைகள் மீறுவதாகும் என்று அறிவிக்க கோரி அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. அதாவது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவர் அடிப்படை உரிமை மீறப்பட்டதாகத்தான் அந்த எஃப்ஆர் வழக்க போட்டிருக்கிறார். இது யாரு செய்யறா? எல்லாம் கமான் விலை தான் செய்யறாரு. மிக கூடுதலாக இந்த பிள்ளையான் கேஸிலையும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலையும் கமான் விலை தான் கூடுதலாக செய்வாரு. கமான் விலை தான், கமான் அவர் தான் கூடுதலா நிக்கிறாரு. அவருக்கு என்னமோ வைத்து இருக்குது.
சரி, கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரதிவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பிரிவென்ஷன் டெரரிஸ்ட் ஆக்ட் பிடிஐக்கெல்லாம் இருக்கிறாரா, பிடிஐயின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்கும் சிஐடியின் முடிவு அவரது அடிப்படை மனித உரிமைகள் மீறுகிறது என்று அவர் ஒரு தீர்ப்பை கோருகிறார். பிள்ளைக்குட்டி நீதிமன்ற அறிக்கைகளின் நடவடிக்கைகளின் படி கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த காலகட்டத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றும் 2006 ஆண்டில் கிழக்கு மாகாண உபவேந்தர் ஒருவர் காணாமல் போன தொடர்பான விசாரணை தொடர்பாக சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் வரும் வரை மவுண்ட் லெவ்னியா நீதவான் நீதிமன்றத்தால் அவர் தொடர்ச்சியாக விளக்கமறை வைக்கப்பட்டு வருகின்றார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரதிவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான வழக்கில் பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து காவலில் வைத்த குற்ற புலனாய்வு துறையின் முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறுவதாக தீர்ப்பளிக்க வேண்டும் என அவர் கோரியிருக்கின்றார். நல்ல ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கின்றார். இதுதான் இந்த நீதிமன்றத்தில் நடந்த விடயம். சரி, இந்த உளவு தகவல் மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் இதோ. பொலனறுவை மாவட்டம் லொகேட்டட் இன் வெலிகந்த ஏரியா, கிழக்கு மாகாணத்தின் செவனிப்பிட்டிய பகுதியில் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பிள்ளைக்குட்டி நடத்தி வந்த சித்திரவதை கூடத்தில் காவல்துறை மற்றும் இராணுவ அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பிரதிவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தின் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளின் போது இது தெரிய வந்துள்ளது. அந்த சித்திரவதை கூடத்தில் பிரதிவேந்தரும் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதாக பிள்ளையானே ஒரு நீதிபதி முன்பாக கூறியிருக்கின்றார். அதை நாங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் என்று சொல்லுவோம். இந்த ஒப்புதல் வாக்குமூலம் என்பது அவருடைய பெயிலுக்கு மாத்திரமல்ல, அவர் இறக்கும் வரைக்கும் இந்த கோர்ட்டில் இந்த நீதிமன்றத்தில் நடக்கின்ற அத்தனை கேஸுக்கும் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் மிக ஒரு தகுந்த ஆதாரபூர்வமான எவிடன்ஸ் ஆஃப் டாக்குமெண்டாக பார்க்கப்படும். இதை மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. கடந்த 2ஆம் தேதி கடந்த வாரம் 2ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை, பிள்ளையான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது குற்ற புலனாய்வு துறை இது போன்ற பல தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. மேலும் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக குற்ற புலனாய்வு துறையால் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட பிள்ளையான் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பிள்ளையானின் கும்பலுக்கு 362 D56 ரக துப்பாக்கிகள், 36 9mm துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு மைக்ரோ ரக துப்பாக்கி வழங்கப்பட்டதாகவும் அந்த துப்பாக்கிகள் இன்னும் அரசாங்கத்திடம் திருப்பி தரவில்லை என்றும் நீதிமன்றத்தில் சிஐடியால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்டிக்கிட்டே அமைச்சி. மேலும் ஈஸ்டர் தாக்குதலிலும் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தற்போது செய்தி வெளியாகியிருக்காது. இன்னைக்கு உடன்பாடு இல்லைங்க. இதற்கிடையில் பிள்ளையானின் வழக்கறிஞர் உதய பிரபாத் கம்மன் வில ஒரு ஊடக மாநாட்டில் பிள்ளையான் விடுதலை புலிகளின் தோல்விக்கு பங்களித்த ஒரு போர் வீரன் சொல்லுகிறான். அதெல்லாம் சரிதான், நீ செஞ்ச கொலைக்கு புலிகளை வீழ்த்துவதில் 2 கட்ட பிறகு எங்கின உண்மை. 1 நம்ம கருணா தம்பி, 2 நம்ம புள்ளக்குடி தம்பி, இந்த 2 பேர பங்களிப்பு இருக்குத்தானே. என்னத்துக்கு சிங்களத்துக்கு ஆள்பட்டு இப்ப இது மைந்தன் அதுக்குரிய இடமெல்லாம் கொடுத்தாங்கதான். எந்த நாளும் அது சாத்தியமாகுமா? செவனகலப்பிட்டி, அதாவது செவனகலப்பிட்டி நான் அமெரிக்கா சொல்லிக்கிறோம் இல்ல, இது வெளிகந்த போர்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. நம்ம போற வழியில் அந்த ரூட்ல செவனப்பட்டின்னு போர்டு எல்லாம் பார்த்துருக்கிறேன். அது ஒரு கிட்டத்தட்ட மட்டக்களப்பு புலனறுவை வெளிகாந்தை சொல்லுங்க, அதுக்கு மேல போக தெரியல. வெளிகாந்தைக்குள்ள இருக்கிற ஒரு ஏரியா. இதுக்குள்ள இவன் பிள்ளைக்குட்டியான் ஒரு சித்திரவதை டோர்ச்சர் முகாம் ஒன்று வச்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படாத ஆட்கள் சந்தேக நபர்கள் எல்லாம் கடத்திக்கு போய் அங்க சித்திரவதை வச்சு நீ பணம் பறிக்கிற, கொலை செய்யற, புதைக்கிற, எரிக்கிற, இப்படி ஒரு நரகலோகத்தை நடத்திக்கிறான் பாவி. அப்ப ஆக இவருக்கு இப்ப கிடைக்கிற இவன் பேருக்கு, அதாவது அடுத்த சிட்டிங்ல இந்த எஃப்ஆர்ல சுப்ரீம் கோர்ட்ல இவருக்கு அடுத்த கேஸ் வர இருக்குல்ல, அந்த கேஸுக்கு முந்தி இந்த ஃபைலை கொடுத்துட்டாங்க. இப்ப எம்சில இருக்கிற ஃபைல் அங்க இருந்து இப்ப எஃப்ஆர்ல கேட்டாங்க. சும்மா இல்ல சட்ட மாதிபர் திணைக்கள போவாங்கல்ல,
சட்டமாதிபதி திணைக்களத்துல இவருக்கு எதிராக யாருக்கு பிள்ளைக்குட்டிக்கு எதிராக தற்போது அவர் கொடுத்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் சமரிக்கப்பட்டால் அவருக்கு பிணை கிடைக்காது. அவரை எஃப்ஆர் தோல்வி வரும், எங்க பண்டமெண்டல் ரைட்ஸ் தோல்வி வரும். அதை புளோக் பண்ணத்தான் உடனடியாக இந்த தகவல் பெறப்பட்டு இருக்குது. ஆனால் அவர் தன்னை சித்திரவதை பண்ணி தன்னை விருப்பத்துக்கு மாறாக அடிச்சு உதைச்சி மிரிச்சி எடுத்தாங்கன்னு சொல்லையும் வாய்ப்பிருக்கு. அதை உடைக்காம வைக்கிற திறமை வாத திறமையிலும் வக்கீல் திறமையிலும் இருக்கும். கமௌன் விலையெல்லாம் அப்படிப்பட்ட வக்கீல் கிடையாது. அவங்க வக்கீல் நியமிச்சுக்கிறாங்க. அந்த வக்கீல் இதெல்லாம் ஒரு பெரிய வக்கீல் மோதணும். பெரிய வக்கீல் சொன்னால் நம்முடைய சுமந்திரன் ஐயா, அப்படி மிக நிசாம் காரியப்பர் போன்ற கிரிமினல் வக்கீல்கள் மோதினால் இதுல உள்ள ஆழம் தாளம் எல்லாம் உடைக்கப்பட்டு பணம் கொடுக்கலாம். அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் உள்ள இருக்க வேண்டிய ஜந்துக்கள் இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க கூடாது. ஆனா நாம தொடர்ந்து செல்வதென்றால் பிள்ளைக்குட்டியை இற கொடுத்துட்டு இவங்க ஈஸ்டர் கொண்டு வடித்துல உள்ள முக்கியமான சூத்திரசாரிகளை காப்பாத்துறத நாம ஒருபோதும் அனுமதிக்க முடியாது சாமி. ஏனென்றால் பிள்ளைக்குட்டி ஜெயிலுக்குள்ள உள்ள இருந்து என்னதை செய்வாரு? இவள் ஆள் பிடிச்சு குடிச்சிருக்கிறாரு. இந்த சாகுபோற அந்த தற்கொலை பண்ணானுங்களே அந்த கூட்டத்தை இவர் பிடிச்சு கொடுத்திருக்கலாம். அதை நாம சொல்லலாம். அதை விட்டு போட்டு பிள்ளைக்குட்டி போய் பிளான் பண்ணாது செஞ்சான்னு சொன்னால் அது பச்சை போய் நாம நம்ப தயாரில்லை. நம்ம சொல்லுவது சட்டம் சம்பந்தப்பட்டது. திஸ் இஸ் லீகல். எனவே பிள்ளைக்குட்டிக்கு சுப்ரீம் கோர்ட்ல பிணை கிடைப்பது என்பது சற்று சிக்கலான சவாலான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இவர் செவனப்பட்டியில ஒரு சித்திரவதை முகாமை நடத்தி அங்கு அவர்கள் பல கொலைகளை அரங்கேற்றிய விடயம் தற்போது பொசிந்து வருகிறது. அதுக்கு மேல நம்மளால செல்ல முடியாது சாமி. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.